ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வந்து செல்வம். நான் வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். நம்ம அண்ணா அகாடமியில் படித்து இப்போ வந்து ராஜஸ்தானில் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். சிஎஸ்எஃப் ட்ரைனிங் போய் அண்ணா அகாடமியில் போட்டு அண்ணனை பார்த்து விசாரிச்சு எல்லாமே சொல்லி இது மாதிரி ஜாயின் பண்ணிட்டு அங்கே வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு காலையில் 4:30 எழுந்திரிப்போம். ஸ்டடி எப்படின்னா 4:30 இருக்கும். 4:30 ஸ்டடி ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ரன்னிங் ஓடுவோம். அதுக்கப்புறம் கிளாஸ் நடக்கும். அதுக்கப்புறம் வேலை பார்ப்போம். அதுக்கப்புறம் ரொட்டேனாக வந்துட்டே இருக்கும். அங்கே பார்த்தது அப்படியே தான் இங்கே சேமாக இருக்குது. அதனால இங்கே வந்து என்னன்னா எனக்கு அவ்வளோவா கஷ்டம் தெரில. எல்லா வேலையும் நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா அது எல்லாமே பார்த்துட்டோங்கிறப்ப இங்கே வந்து நம்ம பார்க்கும்போது வந்து நமக்கு அப்படியே பெருசாக தெரியாது. ரன்னிங்கும் அண்ணன் ஆல்ரெடி உஸ்தாதாக இருந்ததுனால அவர் கொடுத்த சேம் ஒர்க் அவுட்டு சேம் ஸ்ட்ரெச்சு எல்லாமே அப்படியே தான் இங்கேயும் இருக்குது. அது ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, அதே தான் எல்லாம். அங்கே கொடுத்த அண்ணன் கொடுத்த ஒர்க் அவுட்டு எல்லாமே அப்படியே இங்கே சேமாக இருக்கும். ஒர்க் அவுட்டை பற்றி எந்த கவலையுமே இல்லை. அதே மாதிரி ரன்னிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் தரமாக கொடுப்பாங்க. நீங்கள் வந்து 100% அண்ணன் சொல்கிற மாதிரி 101% நீங்கள் வந்து தரமாக அடிக்கலாம். என் ஃப்ரெண்ட்ட கூட சொல்லிட்டு தான் வந்தேன், இது மாதிரி நான் அடுத்த தடவை வந்து சிஎஸ்எஃப்க்கு நான் வருமா வராதான்னு பயப்படுவேனே தவிர மொத்தமாக ஓவரால் கட் ஆஃப் வருமா வராதான் நான் பயப்படுற மாதிரி இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நான் படிக்கணும், அந்தளவுக்கு நான் மார்க் வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அந்த மாதிரியே கரெக்டாக நான் ஓவரால் மார்க் வந்ததுமே எனக்கு வந்து 96.5 வந்தது. ஓவரால் மார்க் வந்து 105 வந்தது. ஸோ நான் வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், ஆல்ரெடி நான் ஃபிக்ஸ் பண்ணதான். அதுவும் இல்லாமல் அண்ணன் சில டிப்ஸ் சொல்லி சிஎஸ்எஃப் தான் அப்படி மோட்டிவேட் கொடுத்து சிஎஸ்எஃப் பற்றி சொல்லி இன்னும் கொஞ்சம் சிஎஸ்எஃபோட இதாகிடுச்சு. அப்போ போனால் சிஎஸ்எஃப் தான் அந்த ஒரு மைண்டு வந்து, ஏன்னா நம்ம ஃபேமிலி பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் குவார்டர்ஸ் இருக்கும், அம்மா அப்பா கூட வச்சுக்கலாம், அந்த ஒரு மைண்டு. அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணோம். அகாடமியில் நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணோங்கிறத விட எங்களுக்கு அந்த அகாடமியில் இருந்ததுனால ஹார்ட் ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு. அதாவது அண்ணன் குட்டிஸ் எப்படின்னா நைட்டு படிக்க முடியலன்னு சொன்னால் லைட்டு தனியாக போட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்டடி ரூமு, ஸ்டடி ஹாலு, நைட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறது கேட்டால் பர்மிஷன், அந்த மாதிரி என்னென்ன தேவையோ எல்லாமே அவரே கொடுத்து உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு கேட்டு இங்கே இருக்கிற மாதிரி சேம் ரோல் கால் அங்கேயே வச்சு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஸ்டடியும் சொல்ல போனால் ஆல்ரெடி நல்ல குவாலிட்டியான ஸ்டாஃப், எல்லாருமே குவாலிட்டியான ஸ்டாஃப் இருக்காங்க. அப்படி நமக்கு எஸ்எஸ்சியில் ஷார்ட்கட் தெரியுமோ அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அவங்க சொல்லி கொடுத்து அந்தந்த டிப்ஸை கொடுத்ததுனால எங்களுக்கு ஓரளவுக்கு மேக்ஸ் எல்லாமே ஈஸியாக போடுற மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து நான் இங்கே கொஞ்சம் கஷ்டப்படாமல் இருக்கேன்னு காரணம் அங்கே ஆல்ரெடி எல்லாமே அடாப்ட் ஆயிடுச்சு. ரன்னிங்கும் சரி, ஒர்க்கும் சரி, எல்லாமே ஓரளவுக்கு அங்கே அடாப்ட் ஆனதுனால இங்கே எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லாமே சேஃப்டியாக இருக்குது. ஆல்ரெடி அண்ணன் வந்து சிஎஸ்எஃப் ஃபீல்டில் இருந்திருக்காரு. அது போக உஸ்தாதாகவும் இருந்திருக்காருங்கிற போது நமக்கு ஒர்க் அவுட் எல்லாமே ஓகேவா இருக்கும். அது போக அகாடமிலையும் சென்டர் அளவுக்கு இல்லைனாலுமே இந்த சென்டர் ஃபீல் அந்த அகாடமியில் எங்களுக்கு ஸ்டார்டிங் போகும்போது இருந்துச்சு ஃபுல்லாகவே. ஏன்னா நாங்கள் இங்கே நான் இங்கே எப்படி ஃபீல் பண்ணுறோன்னா அங்கே நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே நான் அப்படியே ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ அதனால எனக்கு இப்போ இங்கே அவ்வளோவா ஃபீல் இல்லை. நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வீட்டுக்காக போகிறோம், நம்ம நாட்டுக்காக உழைக்கிறோம், அந்த இது பண்ணுறோம். ஸோ எல்லாரும் வாங்க, அகாடமி நம்பி வரலாம். அகாடமி பொறுத்த வரைக்கும் 101% நீங்கள் அடிக்கலாம். ஆனால் உங்களோட இன்ட்ரெஸ்ட் வேணும், அவ்வளோதான். அண்ணன் கண்டிப்பாக உங்களுக்காக ஃபுல் கோஆப்ரேட் பண்ணுவார். நீங்களும் கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஜெய்ஹிந்த்.